ஹல்லேலூயா. நம்ம யாரும் கண்களை மூடி முடிந்தால் முன்னாள் பண்ணிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்திலே நம்ம ஒன்றாக சேர்ந்து ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கிருபையே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டோட நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இசையை நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது உமக்கு கூடாத காரியம் அல்ல. என் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாத காரியம் என் தேவனால் கூடும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம்மையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. கடங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மை முழு மனதோடு பற்றி கொண்டு உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஒருமுகப்படுத்தும் ஒரு சந்தையை தாடும். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் கிருபையாய் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையால் எனக்கு இங்கே யாரும் இல்லை என்ற தெரிந்த பாடல் என்னோட கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே,
ஒரு எழுத்தாளர் விதமாய் சொல்கிறார், வாழ்க்கையின் அதிகபட்ச மெச்சூரிட்டி லெவல் என்ன என்று சொன்னால், உலகத்தில் எனக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு புரிந்துக்கிறதானாமா. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி உலகத்தில் எனக்கு என்னை தவிர, என்னுடைய சரீரத்திற்கு என் பாதுகாப்பை தவிர, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர் என்ன சொல்லுகிறார்னா, என் சரீரத்திற்கு என்னுடைய பாதுகாப்பை தவிர, என் ஆவிக்கு என் ஆத்மாவுக்கு என்னுடைய பாதுகாப்பை தவிர அதிகபட்சமாய் வேறு யாராலும் அக்கறை செலுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன சொல்லுகிறோம்? உண்மையல்லால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறத விட, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்வது ஆவிக்குரிய முதிர்ச்சியை காண்பிக்கிறது. கடவுளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிம்சோன் விதமாய் தனிமையாக இருக்கிற வேளையில், ஆமென், தாகத்தால் வறண்டு போயிருக்கிற வேளையில், ஆமென், என் ஹக்கோர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் சிம்சோனுக்கு காண்பித்தார். ஆகார் தனிமையான வேளையில், ஆகாருக்கு ஒரு தனிமையின் வேளையில் ஆண்டவர் ஒரு இடத்தை காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனிமையாக இருந்த வேளையில் தனி ஒருவனாய் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அழைத்தார். ஆமென், தனியாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத யாக்கோபுக்கு இருபடி வாரங்களை கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். கைதியாய் விடப்பட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் அரியணையிலே உட்கார வாய்ப்பை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு உயர்வுக்கு பின்பாக ஒரு தனிமை இருக்கதான் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பை எண்ணி நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போமோ, எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னை காண்பவரே, என் தாகத்தால் என் கதறுதல் தீர்க்கும் பொழுது என்னை கேட்பவர் என்ற பாடல் கடங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சேர்ந்து பாடுவீங்களா? கடங்களை தட்டி. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஏற்ற சமயத்தில் உங்கள் வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையினால் எங்களை தேற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திகையாதே நானும் தேவன் என்று சொல்லி எங்கள் வலது கரத்தை பிடித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்று. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவேற்றுவே. கர்த்தர் நமக்கு சொன்னவற்றை செய்த முடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பிடும், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பிடும் என்று சொல்லி தாவீதுக்கு ஒருபோதும் பொய்யான இடாதவர். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் அதை நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். நம்மை கொண்டு ஆண்டவர் துவங்கின ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை கொண்டு முடிக்காது வல்லமுள்ளவராக இருக்கிறார். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா,
ராஜா ராஜாவே உனக்கு திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். மீதியான ஒவ்வொரு நிமிடமும் கூட இருந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வாதமாய் மாற்றித்தாடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ற நாமாகவே